ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ பிஇஓ ரிலேட்டடாக லாஸ்ட்டாக 2-3 செஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ணியிருந்தோம். பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறையா பேர் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, சார் இந்த பிஇஓ நோட்டிஃபிகேஷன் ஓகே, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும், அட் த சேம் டைம் வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ இது எல்லாத்த பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம். கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படிங்கிறது நம்ம டெட் எக்ஸாம் மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நியர்லி குரூப் 1 எக்ஸாம் மாதிரி ஈக்குவலாக இருக்கும். கரெக்டுங்களா? ஐ மீன் சிலபஸ் வைஸ் சொல்கிறேன். ஓகே, ஸோ சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாஸ்டான சிலபஸ் டெட்டை கம்பேர் பண்ணும்போது. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் குரூப் 2க்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பிஇஓ எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அட் த சேம் டைம் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பட் இது வந்து நவம்பரில் சொல்லியிருந்தாங்க. ஆனுவல் பேனல் 2026 ஆனுவல் பேனல் படி பார்த்தீங்கன்னா 51 வேக்கன்சி நவம்பர் மந்தில் உங்களுக்கு வந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக? ஆனால் இன்னைக்கு டேட் வரைக்கும் அதை ரிலீஸ் பண்ணலை. பட் நம்மளோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா டிசம்பரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் மார்ச்சில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டாலும் உங்களுக்கு வந்து 3 மாதம் அப்படிங்கிறது டைம் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த நான் இப்போ சொல்ல போகிற டிகிரி நீங்கள் முடிச்சிருந்து அதே மாதிரி நீங்கள் இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் புதுசாலாம் ஒன்றும் படிக்க போது கிடையாது. கரெக்டாக? ஆஸ் பர் நீங்கள் மேபி இது வந்து டிஎன்பிசி அஸ்பிரண்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா. ஏன்னா நீங்கள் புதுசாலாம் படிக்க போது இல்லை, நீங்கள் டிஎன்பிசிக்கு என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே வந்து நீங்கள் இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக சைல்டு டெவலப்மெண்ட் மட்டும் அந்த பெடகாஜி, ஓகே, ஸோ அந்த இது மட்டும் சிடிபி அந்த இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். மற்றபடி எல்லாமே காமன் ஃபார் த டிஎன்பிசி சிலபஸ் தான். ஓகே, அந்த சிலபஸ் டீகோடிங்கை பற்றி நம்ம நெக்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அது மாதிரி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஏன் சார் இதுக்கு வந்து கம்மியான வேக்கன்சியாக இருக்குது அப்படின்னா, எப்போதுமே பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படிங்கிற வட்டார கல்வி அலுவலர், ஓகே, ஸ்கூல் லெவலில் எடுக்க மாட்டாங்க, ஒரு பிளாக் லெவலில் தான் எடுக்கும்போது பிளாக்குக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. கரெக்டாக? நீங்கள் வந்து அங்கே உங்கள் தாலுக்கா லெவலில் ஒரு பிஇஓ இருப்பார், பிடிஓ எப்படி தாலுக்கா லெவலில் வட்டார அலுவலர் இருக்காரோ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கா, அதே மாதிரி பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறது உங்களுக்கு வட்டார கல்வி அலுவலர். அந்த டிஸ்ட்ரிக்டில் ஐ மீன் அந்த தாலுக்காவில் இருக்கிற ஸ்கூல்ஸை மட்டும் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் இதுக்கான வேக்கன்சி வந்து எப்போதுமே கம்மியான வேக்கன்சி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து 51 கொடுத்துருக்காங்க. பட் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஓகேவா? சரி, ஓகேங்க. இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக எனி டிகிரி ப்ளஸ் பிஎட் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்குன்னு ஸ்பெசிஃபைடு ஒரு சில இது யூஜி டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிகிரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, யூஜி டிகிரி. அதே மாதிரி இதுக்கு நீங்கள் கம்பல்சரி வந்து பிஎட் அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும். கரெக்டாக? யூஜி முடிச்சு பிஎட் அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும். அதே மாதிரி யூஜி டிகிரியில் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தமிழ், ஓகே, யூஜியில் நீங்கள் வந்து பிஏ தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கலாம், இல்லைனா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கலாம், இல்லைனா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த சப்ஜெக்ட் எத்தனை சப்ஜெக்ட் பாருங்கள், 2, 4, 6, 8, 10. கரெக்டாக? இந்த 10 சப்ஜெக்டில் நீங்கள் வந்து யூஜி முடிச்சிருந்து, அதாவது 10யுமே நீங்கள் முடிக்கணும், ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட். கரெக்டாக? இந்த 10 சப்ஜெக்டில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் முடித்து ப்ளஸ் பிஎட் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி 100% எலிஜிபிள். ஓகே, மற்றபடி நீங்கள் வேறு இந்த தாண்டி நீங்கள் சார் மைக்ரோ பயாலஜி எலிஜிபிளா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலிஜிபிளா அப்படின்லாம் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் தவிர யூஜியில் நீங்கள் வேறு எந்த சப்ஜெக்ட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது. ஓகே, இன்ஜினியரிங் முடித்தவங்களும் பிஎட் முடிச்சிருக்காங்க. ஓகே, ஒரு சில பேர் இன்ஜினியரிங் முடிச்சும் பிஎட் முடிக்க முடியும். அதுக்கு வந்து இப்போலாம் ஆர்டர் இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்மளால் எக்ஸாம் எழுத முடியும், ஐ மீன் டீச்சர் ஆக முடியும். அந்த பிஎட் ஐ மீன் இன்ஜினியரிங் முடிச்சு பிஎட் முடித்தாலும் அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு பிசிஏ முடிச்சிருக்கு, எலிஜிபிளே கிடையாது. ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்கு ஸ்பெசிஃபைடு இந்த 10 டிகிரியில் நீங்கள் எனி ஒன் ஆஃப் த டிகிரி முடிச்சு பிஎட் முடிச்சிருக்கணும். ஓகே, ஒன்று தமிழ், இங்கிலீஷ், இல்லைனா மேக்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, ஜியாகிரஃபி அண்டு ஹிஸ்ட்ரி. இதில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் யூஜி பண்ணியிருந்து பிஎட் முடிச்சிருந்தா மட்டும்தான் 100% எலிஜிபிள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டபுள் டிகிரி வச்சுருக்கீங்க. நான் வந்து பிஎட் ஐ மீன் நான் வந்து இப்போ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்,
இன்னொரு டிகிரி எக்ஸ்ட்ராவாக வந்து நான் முடிச்சு இப்போ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டிகிரி முடிச்சு பிஎட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது. ஓகே, சிங்கிள் டிகிரி அப்படிங்கிறது இதில் வச்சிருக்கணும். ஓகேவா, இதில் ஏதாச்சும் ஒன்று இதில் சிங்கிள் டிகிரி வச்சிருந்து பிஎட் முடிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். டபுள் டிகிரி வச்சிருந்தவங்க பியூராக வந்து எலிஜிபிள். நீங்கள் பிஎட்டே வச்சிருந்தாலும் டபுள் டிகிரியில் முடிச்சு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சார் நான் பிஎட் நான் இன்ஜினியரிங் முடிச்சு ஜாகிரஃபி சுவாலஜி வந்து நான் இப்போ பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து சுவாலஜியை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்லாம் இங்கே வந்து கிடையாது. பியூராக வந்து சிங்கிள் டிகிரி மட்டும்தான். டபுள் டிகிரி வச்சிருந்து நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி சிறகுகள் அப்படிங்கிற குரூப் 1க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 29 அதே மாதிரி லட்சியம் அப்படிங்கிற குரூப் 4க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டா, இப்போ பிளானர் வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிந்தனை அப்படிங்கிற குரூப் 2 பேட்ச் வந்து டிசம்பர் 27 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேவைப்படுறவங்க நம்முடைய கோடான Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தீரன் டெட்டுக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் இதை நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா சிடெட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, சிடெட்டுக்குமே நம்ம அடால பேட்சஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்னா கூட என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா Y904 பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எதுவும் டவுட்னா கேட்டுக்கோங்க. ஓகேவா சார், சிடெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பேட்சஸ்மே நம்ம அடாலா வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ சிடெட்டுக்கு எப்படி சார் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் கோர்சஸில் தமிழ்நாடு நீங்கள் ஸ்டேட்டில் தமிழ்நாடு படிங்க சிடெட் தமிழ் அப்படின்னு இருக்கா. ஸோ இதுலேயுமே வந்து ஏன்னா இது பிஎட் முடிச்சிருந்தா டிடெட் முடிச்சிருந்தா பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து எழுத முடியும். கரெக்டாக, ஸோ அதே மாதிரி இதுக்குமே வந்து நம்ம அடால கிளாஸஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் அப்படின்னு இருக்கும். கரெக்டாக, இந்த ஸ்டடி பிளான் அடிப்படையில் தான் உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது போகும். அதே மாதிரி நீங்கள் இதில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பை நோ அப்படின்னு கொடுங்க. கரெக்டாக, இதில் பை நோ அப்படிங்கிறது கொடுக்கும்போது இங்கே Y904 அப்படிங்கிற கோடை வந்து நீங்கள் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா வெறும் 2400 நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ ஜாயின் பண்ணும்போது மறக்காமல் Y904 அப்படிங்கிற கோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி தமிழ்நாடு மெகா பேக்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கிளாஸஸுமே அன்லிமிட்டட் அக்சஸ் கிடைக்கும். டிஎன்பிசி கிடைக்கும், டெட்டு கிடைக்கும், அதே மாதிரி சிடெட் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. இல்லை சார் எனக்கு சிடெட் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். கரெக்டுங்களா, ஐ மீன் சிடெட் எக்ஸாமுக்கு. இல்லை நான் டெலகிராமில் என்ன கான்டாக்ட் பண்ணால் டெலகிராம் ஐடி என்னென்னா Y904 பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் வந்து என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ண முடியும். கரெக்டுங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். பிஇஓக்கான சிலபஸ் டீகோடிங் அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. யார் யாரெல்லாம் பிஇஓ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ குவாலிஃபிகேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ, நன்றிங்க.